ஹாய், ஹலோ, குட் மார்னிங். நம்பிக்கை தான் நம்ம ஒரு வாழ்க்கை. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டம் இது சொல்லு நீங்க நினைப்பீங்க. ஆனா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம எந்த ஒரு விஷயம் இருந்தாலும்ல நிறைய விஷயம் இருக்கும். ஒரு எக்ஸாம் சம்பந்தமா இருக்கும், இல்லை ஒரு வீடு கட்டுற பிளானா இருக்கும், இல்லை வீடு வாங்குற பிளானா இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள் நிறைய இருக்கும், சொல்லிட்டே போகலாம். என்கிட்ட அது முடிவே இல்லை. அந்த நேரத்துல நம்ம நினைப்போம், இது நடக்குமா, நடக்காதா, இல்லை கஷ்டம் வருமா, எப்படி நம்ம சமாளிக்க போறோம்னு. அப்படி நினைக்க கூடாது. அந்த நேரத்துல நம்ம ஒரு நம்பிக்கையோட இருக்கும், இது நடக்கும் நடக்கும். நம்ம உள் மனசு நம்மளுக்கே சொல்லும், இல்ல இது நடக்கும், இது நடக்கணும். அப்ப அது என்ன சொல்லணும்னா, ஒரு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இன்ட்யூஷன். நம்ம மனசாட்சி நம்மளுக்கு சொல்லுது இது நடக்கும்னு. ஸோ அப்படி இருந்தாலும் அது நிஜமா அது நம்மளுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள்னா நான் சொல்ல வரேன்னா நம்மளுக்குள்ளே ஒரு ஒரு ஆவியானவர், ஒரு பரிசுத்த ஆவியார் நம்மள்ட்ட பேசுவாங்க. ஒரு சில சமயத்துல நம்ம ஒரு எந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம நினைக்கணும், இது நம்மளால முடியும், நம்மளால முடியும். நம்ம அவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம், அவங்க செய்வாங்க. ஆனா கடவுள் அவங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி அந்த மனுஷங்கிட்ட நம்மளால பேசுறதுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அப்படின்னு. ஸோ இது ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போகணும். நம்ம எதை பத்தியும் நம்ம கவலைப்பட்டுக்கிட்ட, டென்ஷன் ஆகிட்ட, அன்னெசரி நம்ம ஹெல்ப் ஸ்பாயில் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஒரு வேலைக்கு வேலை செய்யறோம் ஒரு கம்பெனில. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒரே கம்பெனில நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம். நம்ம என்ன அதுல இருந்து வேலை செய்ய நம்ம முதலாளியா இருக்கட்டும், நம்ம கூட வேலை செய்யற கொலீக்ஸா இருக்கட்டும், நம்மளை பத்தி சில டைம்ல என்ன சொல்லுவாங்க, வேலையை டம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. இவ தான் செய்யறாள, இவன் தான் செய்யறானே, இவளுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் வேலை செய்யறானு. அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னா சரி கொடு, நான் செய்யறேன். அவனை கமிட்மெண்ட் பண்ணக்கூடாது. கமிட்மெண்ட் இந்த சென்ஸ்ல நம்ம என்னது, எல்லாமே செய்வோம், எல்லாமே செய்வோம், செய்யறேன், சரின்னு சரி நான் செய்யறேன்னு சொல்லக்கூடாது. ஓகே, நான் பாக்குறேன், நான் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் நான் செய்யறேன்னு நம்ம சொல்லணும். இல்ல நம்ம இப்படி சொன்னா சரி நான் செய்யறேன்னு சொல்றேன்ல, அவங்க என்ன நினைப்பாங்க, இவ ஒரு என்ன சொல்றது, யூஸ்லெஸ் ஃபெல்லோ, அவனுக்கு வேலை செய்யறதுக்கு ஒன்றும் தெரியல, எதை கொடுத்தாலும் செய்யறோம் நம்மளாம் டம்ப் பண்ணுவோம். அன்னெசரி நம்மளுக்கு என்ன ஆகுது, எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனை நம்ம மாட்டிக்கிறோம்னா, ஒரு ப்ரியாரிட்டி பேசிஸ்ல இருக்குல்ல, அந்த ப்ரியாரிட்டி பேசிஸ் ஒரு ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க் நம்ம செய்யவே மாட்டோம், அது அப்படியே இருக்கும். அதுக்கு நம்ம பின்ன எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் பின்ன நம்மளுக்கு பாஸ் கிட்ட இருந்து ஃபயரிங் கிடைக்கும், இல்ல கூட இந்த கொலீக்ஸ், இமீடியட் பாசஸ்ல இருந்து ஃபயரிங் கிடைக்கும். அப்படியெல்லாம் நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இதுக்குதான் நான் ஒரு சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும், நம்ம யார் நம்மளுக்கு எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அந்த டைம்ல என்கிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அது முடிச்சதுக்கு அப்புறம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், இவ ரொம்ப என்ன சொல்றது, ப்ரியாரிட்டி பேசிஸ்ல வேலை செய்யறா, நல்லதுன்னு சொல்லிட்டு பேசாம போயிடுவாங்க. அப்படிதான் நம்ம சொல்லி சமாளிக்க வேண்டும். இல்ல நம்ம எல்லாமே செய்யணும், எல்லாம் சொல்லலாம், இதுவும் நடக்காது அதுவும் நடக்காது. ஏன்டா நம்ம ஒரு டென்ஷன்ல போய் தூங்க வேண்டியதா இருக்கும். எல்லாம் நாலு முழுசும் நம்ம ட்ரெயின்ல போய் பஸ்ல போய் இவ்வளவு பிஸியா வேலை செஞ்சுட்டா, இந்த இனி நம்ம மனசு ஒன்னும் என்ன சொல்ற, ஒரு நிம்மதியே இருக்காது. இவ்வளவு சில சின்ன நம்மளுக்கு இவ்வளவு ஃபயரிங் கிடைச்சது போது, அதே நம்ம மனசு குழப்பத்திலேயே போய் தூங்குவோம். வீட்டுல இருக்க மெம்பர்கிட்ட யாரும் சரியா முகம் கொடுத்து பேச முடியாது, மனசுக்குள்ளேயே ஒரு டென்ஷனா இருக்கும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மெத்தட் நான் சொல்றேன். என்ன சொல்லணும்னா, ஓகே சார், ஐ ஹவ் சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் விச் ஐ நீட் டு கம்ப்ளீட், இட்ஸ் இன் ப்ரியாரிட்டி பேசிஸ், ஐ வில் டூ இட் ஒன்ஸ் ஐ ஃபினிஷ் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கணும். அப்போ எண்ட் ஆஃப் த டே அந்த வேலை முடிக்கலாம். ஓகே சார், டுடே ஐ டோன்ட் ஹவ் எனி டைம் டு டூ ஆன் திஸ், ஐ வில் ஷோர்லி கம்ப்ளீட் டுமாரோ மார்னிங் அப்படின்னு சொல்றோம். நான் இன்னைக்கு எனக்கு இந்த வேலையை தொடர்றதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல, நான் வேற முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நாளைக்கு கண்டிப்பா நான் செஞ்சு முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு பேசாம போனேன். அது என்ன நம்ம ஒரு 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 சூட்டபிள் ஒரு ரிப்ளை நம்ம கொடுக்குறோம் பாஸ்க்கு, யாரா இருக்கட்டும், அப்படி ஒரு ரிப்ளை கொடுக்குறோம். ஸோ நம்ம நம்மளுக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, ஆப்போசிட் பர்சனுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இது இப்படி நல்லா ஈஸியா நம்ம சொல்லிட்டு நம்ம வெளியே வர முடியும். அப்புறம் சில பேர் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரே கம்பெனில ஒரு 2 வருஷத்துக்கு மேல வேலை செய்யக்கூடாது. இதை நான் உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் நிறைய பார்த்துருக்கேன். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஒரு கம்பெனியில் வேலை செய்யறீங்களா, ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு அடுத்தடுத்த கம்பெனி சேஞ்ச் பண்ணாதான் நம்மளது ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஃபியூச்சர் நல்லா இருக்கும், நம்மளுக்கு நல்ல ஒரு சம்பளமும் கிடைக்கும், எல்லா ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும்.
சில பேர் ஒரே கம்பெனி வேலை செஞ்சா இந்த கம்பெனி நல்லா இருக்குது, கிட்ட இருக்குது, என்ன சொல்ல எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது, அப்படி செஞ்சுட்டு வந்து வேலை செய்வாங்க. ஆனா வந்து என்ன வந்து ஒரு வருஷம் கணக்குல அது வந்து அவங்களுக்கே வந்து ஒரு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு லைஃப் ஆயிடும். என்னன்னா வந்து எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன். நம்மளது வந்து ப்ரொஃபைல் வந்து ஒன்றும் ஆட் ஆகாது, ஒன்றும் எக்ஸ்ட்ரா நம்ம ஒன்றும் கத்துக்க முடியாது. ரெண்டாவது வந்து நம்ம வந்து சம்பளமும் அதே இதுலதான் நிற்கும். நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா அப்ஸ் அண்ட் டவுன் ஏதோ ஒரு பிளஸ் மைனஸ் அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளோ ஒன்றும் ஜாஸ்தியா ஒரு சொல்ல ஒரு சந்தோஷப்படுற ஒரு இதுல ஒண்ணுமே இருக்காது. ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொல்ல போனா நான் இப்படி அனுபவிச்சிருக்கேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன. இப்ப நினைச்சு பாக்குறேன் நான் எதுக்கு நான் அந்த நேரத்துல வந்து வேற கம்பெனி நான் சேஞ்ச் பண்ணலன்னு அப்படின்னு. அது இது வந்து என்ன என்ன நம்பி நீங்கெல்லாம் என்ன வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கும் நான் சொல்றேன். இந்த வீடியோல நம்ம எந்த ஒரு கம்பெனில வேலை செஞ்சாலும் ஒரு அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு மேல அங்க அந்த கம்பெனில இருக்கவே கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கணும். வேற கம்பெனில போல சொல்லணும் எனக்கு இவ்வளவு சம்பளம் கிடைச்சிக்கு இந்த கம்பெனி எக்ஸ்பெக்டிங் 25% ஆயிக்குன்னு அப்படி சொல்லணும். அப்ப வந்து நம்மளுக்கு வந்து சம்பளமும் கூடிய இருக்கும். நம்மளது என்ன சொல்றது, நம்மளது ப்ரொஃபைல், நம்மளது சிவி எல்லாம் அப்டேட்டடா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்க வந்து உங்க குழந்தைகளுக்கு சொல்லி வைக்க முடியும், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்ல முடியும். இதை நீங்களே என்ன மாதிரி நீங்களும் இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு கம்பெனி வேலை செஞ்சுட்டு வந்து பெரிய போராட்டத்தில் இருப்பீங்க. ஆஃபீஸ் பொலிட்டிக்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய இருக்கும். அது வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு அதெல்லாம் வந்து கவலைப்படக்கூடாது. நம்ம வேலை செஞ்சுட்டே பொறுமையா அடுத்தடுத்த கம்பெனில வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். பயோடேட்டா போடணும். இல்லை வந்து இப்போ வந்து நிறைய வந்து வெப்சைட் மாதிரி வந்திருக்குது, அங்கே அப்ளை பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் நம்மளுக்காக நோக்கி இருக்குதுன்னு அதை நம்ம நம்பிக்கையோடு இருந்து அப்ளை பண்ணால் நம்மளுக்கு நிச்சயமா ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலையில வந்து நம்ம வந்து செய்யலாம். அங்கேயும் வந்து நம்ம வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு அப்புறம் வந்து நம்ம வேற கம்பெனி வந்து சேஞ்ச் பண்ண வந்து நம்மளுக்கு சம்பளம் கூடவா இருக்கும். நான் 1992 நான் இந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி வேலை செஞ்சு எனக்கு எவ்வளவு சம்பளம் சொல்லுங்க நீங்க. 92 நான் பேசுறேன். நான் ஜஸ்ட் ஒரு மாசம் வந்து 650 ரூபாய் சம்பளம் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வருஷம் 2025 நான் எவ்வளவு தூரம் நான் ஒரு படி ஏறி வந்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப நினைச்சு பார்த்தா வந்து நான் வந்து ஒரு விதம் நினைச்சு பார்ப்பேன், நான் அப்ப இருந்த வாழ்க்கை நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கேன், அன்னைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், இன்னைக்கு நான் ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றேன் நான் அப்படின்னு. இதுக்கெல்லாம் வந்து எல்லாமே ஒரே ஒரு காரணம் நான் சொல்லுவேன். நான் வந்து ரொம்ப வந்து ரிலீஜியஸ். நான் ஒரு ட்ரெடிஷ்னல் கேத்தலிக், ரோமன் கேத்தலிக், கத்தோலிக கிறிஸ்துவன்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்ன சொல்ல, நான் கடவுளை ரொம்ப வந்து ரொம்ப நம்புறேன். நான் கடவுள் தான் எனக்கு எல்லாமே தோணேன் இது வரைக்கும். இப்ப எனக்கு வந்து 92ல இப்ப இது 2025 ஆகுது. எத்தனை வருஷம் ஆகுது நினைச்சு பாருங்க. எத்தனை வருஷமா நான் வேலை நடுவில் வந்து என்னுடைய பிரெக்னன்சி டைம்ல வந்து மெட்டர்னிட்டி ஹாலிடே இருந்துச்சு. அப்ப வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்து ஒரு 3 மாசம் நான் லீவ் எடுத்திருந்தேன். செகண்ட் வந்து 6 மந்த். ஆனா செகண்ட் வந்து சிசேரியன் ஆச்சுன்னா 6 மந்த் லீவ் எடுத்திருந்தேன். ஆனா எனக்கு சம்பளம் கிடைக்கும் எனக்கு. ஆனா நான் ஒரு எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுல வந்து கார்பரேட் லெவல்ல வந்து எனக்கு எல்லா பெனிஃபிட் எல்லாம் கிடைச்சு நான் எல்லாம் என்ஜாய் பண்ணேன். ஆனா ஓவரால் நான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் லைஃப்ல நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். எல்லாமே என்ன சொல்றது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி வேலை செஞ்சேன், அங்க ஒரு 15 வருஷம் வேலை செஞ்சேன். அந்த கம்பெனி விட்டு நான் வெளியே வந்தேன் பாரு, அதுதான் எனக்கு வந்து லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க பாரு. இங்க தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தெரியல எனக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல. ஒரு நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு வழியில இருந்து வெளியே வந்து நம்ம ஒரு ஜெயிச்சிட்டோம்னு ஒரு நம்பிக்கை. எனக்கு சரியா சொல்ல வரல. ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு எனக்கு. அந்த 15 வருஷம் ஒரு கம்பெனி வேலை செஞ்சுட்ட 2011 வெளியே வந்தேன் பாரு. அப்பதான் எனக்கு வாழ்க்கையில வந்து எனக்குன்னு ஒரு புது உலகமே திறந்திருக்குன்னு எனக்கு நினைச்சிச்சு. அப்ப நான் படிப்படியா மேல வந்து நான் வந்து எல்லாமே சாதிச்சுட்டேன் இது வரைக்கும். இந்த நான் பசங்க வந்து பெரிய பசங்களா ஆயிட்டாங்க, அவங்க வேலைக்கு போகணும், அவங்க எதிர்காலம் இருக்குது, அதுதான் நான் நோக்கிட்ட போயிட்டு இருக்கேன் நான் இப்போ. எல்லாரும் நம்ம மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்ம மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்து இல்ல, நம்ம வந்து எதை செஞ்சாலும் இதுவும் நடக்கும், இது நடக்கும், நம்மளால நடக்கும், அப்படி நடக்கும், கண்டிப்பா நடக்கும் அப்படி நம்பிக்கை இல்ல, எல்லாம் ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து எல்லாரும் ஒரு லைக் பட்டன் தள்ளி விட்டுட்டா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என் வீடியோவை ஷேர் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது கமெண்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன கருத்து இருக்கு எனக்கு சொல்றதுக்கு அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல எழுதி வைங்க. ஸோ எனக்கு படிச்சு எனக்கு வந்து அதை பத்தி நான் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு, எப்படி எப்படி வீடியோ போகணும்னு எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you next video. Bye. Thank you.